பாய் வீட்டு குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளியை ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்திட்டு கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி வச்சிருக்க குடலையும் சேர்த்து மசாலா கூட 1 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. குடல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்கப்புறம் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 12 to 15 விசில் விட்டால் தான் குடல் நல்லா வேகும். ஸோ ஒரு 15 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. நான் ஃபைனலாக மல்லி இலை தூவி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சேங்க. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான குடல் கறி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.